ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி. ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில ஸ்திரத்தன்மையை தந்து தீமைகளுக்கு விலக்கி விடுவாராம். சில நேரங்களில் நாம் கேள்விப்படுகிறோம், பேப்பர்ல வாசிக்கிறோம், டிவியில அதை பார்க்கிறோம். சில கட்டிடங்கள் ஸ்திரத்தன்மை அற்றுவிட்டது, சில பாலங்கள் ஸ்திரத்தன்மை இல்லாமல் விழுந்து விட்டது, சில காரியங்கள் அந்த கட்டிடங்கள் கட்டும் பொழுது அந்த ஸ்திரத்தன்மை இழந்து விட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி. அப்படின்னா தேவனுடைய வாழ்க்கையை தேவனை பின்பற்றி அவருக்காக வாழ்வேன் என்று ரட்சிக்கப்பட்டு பின்பற்றி வருகிற ஒரு கூட்டம் நடு வழியிலேயே பாதி வழியிலேயே தன் ஸ்திரத்தன்மை இழந்து விடுகிறது. அப்ப அந்த ஸ்திரத்தன்மையை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார், அதை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். உப்பு சாரமற்று போனால் கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேறு ஒன்றுக்கும் பயன்படாது. உப்பு சாரத்தோடு இருக்கணும், உப்பு அந்த உப்பு தன்மையோடு இருக்கணும், இல்லைன்னா அது வேஸ்ட், குப்பையில கொட்டப்படும். அதே போலதான் தேவன் சொல்லுகிறார், நான் உண்மை உள்ளவர், உன்னை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர். அதாவது கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்க பண்ணுகிறவர். அப்படி நிலை நிற்கும் பொழுது தீமைகளுக்கு விலக்கி விடுகிறவர். இப்ப நம்ம வாழ்க்கையில நாம் நிலை நிற்கலைன்னா தீமை கொண்டு போயிடும். நீங்க கடற்கரையில போய் நின்று அந்த கடற் தண்ணியில உங்க கால்களை நனைத்து அப்படி நின்று கொண்டிருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த அலை அடிக்க அடிக்க உங்க கால்களுக்கு கீழே இருக்கிற மணல் அது உங்களை விட்டு விலகி கொஞ்சம் உங்கள் கால்கள் பதிய ஆரம்பிக்கும். சிலர் லெத்தார்ஜிக்கு அப்படி நிற்பாங்க, தொப்பு கட்டின்னு கீழே விழுந்து கிடப்பாங்க. ஏன்னா அந்த கடல் அலையில அவங்களால நிற்க முடியாது, ஸ்திரத்தன்மை இல்லாமல், ஸ்திரத்தன்மையோடு. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், புத்தி உள்ளவன் கட்டின வீடு அது கண்மலையில் கட்டப்பட்ட வீடு, புத்தி இல்லாதவன் கட்டின வீடு அது மணலில் கட்டப்பட்ட வீடு. அப்ப தேவனுக்குள் நான் வைராக்கியமா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன் என்று வாயில சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. சிலர் பார்த்தீங்கன்னா மேடைகளில் அப்படியே கண்ணீர் ஊற்றெடுத்த மாதிரி வரும். போட்டிருக்கிற மேக்கப் அலையாது, போட்டிருக்கிற எந்த இது அலையாது, ஆனா கண்ணில இருந்து தண்ணி ஊற்றும். நாம நினைப்போம், ஐயோ அப்படி உடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா அதெல்லாம் மாய்மாலம், அதெல்லாம் மாய்மாலம். சில பிசாசு பிடித்த மனிதர்கள் வரும்பொழுது அந்த பெண்கள் ஓவென்று அழுவார்கள், கண்ணில் இருந்த தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்கும். அது சுயநலத்தோடு அழாது, நான் வரும் அழுதுட்டே இருக்கும். கேளுங்க, கட்டி கேளுங்க, ஆனா ஒண்ணுமே தெரியாது. சிலர் பாருங்க, தேவனுடைய சமூகத்துல தான் ரொம்ப சிரமமாய் நிற்பதை போல காட்டுவாங்க. கட்டிட ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், ஆனா பேஸ்மெண்ட் தான் வீக். எப்போ வேணா விழலாம், எப்போ வேணா விழுந்து போவோம், எப்போ வேணா தரமண்டமாகும். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உண்மை உள்ளவர், உன்னை அழைத்தவர், உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை ரட்சித்தவர் உண்மை உள்ளவர், உன்னை ஸ்திரப்படுத்துவேன். ஸ்திரப்படுத்துறது மாத்திரமல்ல, உன்னை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவேன். அப்ப ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்தும் போது தீமை நம்மை தொடாதபடி வேலை அடைக்கிறார். அதுதாங்க கர்த்தர் செய்கிற அற்புதம்.
அதுதான் கர்த்தர் நம் நடுவில் இருந்து கிரியை செய்கிற கிரியைகள். ஆண்டவர் செய்கிற காரியங்கள் எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அவர் நம்ம ஸ்திரப்படுத்துவாரா, நம்மளை பலப்படுத்துவாரா, அது மாத்திரமல்ல தீமை தொடாதபடி பாதுகாத்துக் கொள்வாரா. எப்படி பாருங்க, எவ்வளவு அழகான ஆண்டவர். நாம நினைக்கிறோம் என் பலத்துல, என் பரிசுத்தத்துல, என் நீதியில, என் நியாயத்துல நான் ஆண்டவர், நான் இப்படி நடக்கிறேன் அப்படி நடக்கிறேன் அப்படிலாம் சொல்றோம். அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது. அவர் கிருபை தான் நம்மை தாங்கி வழி நடத்துகிறது. உங்கள் பரிசுத்தம் அல்ல, உங்கள் பரிசுத்தம் இல்லை. சாப்பாட்டுல நான் அவ்வளோ கண்ட்ரோல் இருப்பேன்னு சொல்ற சில ஆட்கள் கூட அவர்களுக்கு பிடித்த உணவு வந்துவிட்டால் நாவை அடக்க மாட்டார்கள். நாவை அடக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச உணவு இருந்துட்டா போதும், அவ்வளவுதான். கப 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 கபன்னு உள்ள இறக்குவாங்க. ஒரு சமயம் நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். சில வருஷத்துக்கு முன்பு அது நடந்தது. அந்த திருமணத்துக்கு போயிருந்தப்ப அந்த திருமணத்துல ஒரு நல்ல மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65 போட்டிருக்காங்க. இப்போ நான் என் குடும்பத்தோடு போயிருக்கேன். அப்போ நான் போன உடனே அந்த ஊழியக்காரர், அந்த திருமண சம்பந்தமான ஆட்கள் அதெல்லாம் பார்த்து எங்களை வரவேற்று, அப்போ நாங்கள் சாப்பிடுவதற்காக நாங்கள் கீழே இறங்கி வந்தோம் அந்த கல்யாணத்தில். அப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு கீழே இறங்கி வந்து சாப்பிட போனப்ப அந்த கல்யாண சம்பந்தப்பட்டிருந்த ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய விசுவாசிகளை அழைத்து, பாஸ்டர் போகிறாங்க, அவங்கள சாப்பிட்டு முடிக்கிறவர்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளோதான் சொல்லி அனுப்பினார். அப்புறம் என்ன சொல்லி அனுப்பினார்னு எனக்கு தெரியாது. வந்தாங்க, இலையை போட்டதுலேருந்து பிரியாணி வச்சதுலேருந்து அவங்க கூட இருந்தாங்க. கொஞ்சம் பிரியாணி குறையக்கூடாது, கொஞ்சம் கறி குறையக்கூடாது. உடனே 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 நம்மளும் பிரியாணி நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் ரொம்ப கிளியராக கேட்டுச்சு, கிளியராக இருந்துச்சு. ஆசையாக தான் இருக்கு, சாப்பிட போதும், உன் ஹெல்த்துக்கு இதுக்கு மேலே இது நல்லதில்லை, உன் ஹெல்த்து விஷயத்துக்கு இது வேண்டாம், அவ்வளவுதான். உடனே ஹெல்த் விஷயத்துக்கு வேண்டான்னு சொன்ன உடனே ஐ ஸ்டாப். சாப்பிட்றத நிறுத்திட்டு அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு வேஸ்ட் பண்ணிட்டீங்க, இவ்வளோலாம் வச்சு வேஸ்ட் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல பாஸ்டர், அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்படி அவர் ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் அப்போ நம்ம ஹெல்த் மேலே அவர் ரொம்ப எவ்வளவு பிரியமா இருக்கிறாரு. நமக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நமக்கு சொல்லி கொடுக்கிறார், நமக்கு வழி நடத்துகிறார், பாடம் எடுக்கிறார், நமக்கு தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிறார். அதனாலதான் இந்த காலவெளியில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி தீமை நின்று விளக்குவாரா. சந்தோஷம் மகிழ்ச்சியோடு சொல்லுங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை ஸ்திரப்படுத்துவார். I will be a strong person in God. தேவனுக்குள் நான் ஸ்திரமான உறுதியான மனிதனாய் நிற்க பண்ணுவா. I will be a strong person because of the God's truthfulness that he had saved me from all my sin and my curses, on all my iniquity problems, afflictions. பல தீமை என்று ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என்னை உறுதியாய் நிற்க பண்ணுவா. இந்த காலவில் உங்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தர் இன்றைக்கு இருக்கிற மகிழ்ச்சியோடு இந்த நாளை தோங்குங்கள். அவர் உண்மையுள்ளவர், அவர் உங்களை சிறப்படுத்துவார், பலப்படுத்துவார், தீமை நின்று நிச்சயம் ரட்சித்து காத்து வழி நடத்துவார். ஆமென், ஆமென்.